நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போரை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினச்சா கூட இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் யூரோப்பியன் யூனியனும் ஒன்றாக சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் இந்த போரை நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் அமெரிக்கா ஏன் தனியாக ரஷ்யாவோடு இப்போ கூட்டு சேர நினைக்கிது? IMF, வேர்ல்டு பேங்க் இதிலெல்லாம் இருந்து அமெரிக்கா வெளியேறினா என்ன நடக்கும்? என்ன பிரசாத் சொல்கிற? IMF, வேர்ல்டு பேங்க்லேருந்து அமெரிக்கா வெளியில் வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ப்ராஜெக்ட் 2025 இதை நோக்கி தான் அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறார். இவர் விலகுனா பிரிக்ஸ் உடையுமா? இந்தியாவுக்கு நட்டம் ஏற்படுமா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில்? மிக முக்கியமான செய்தி, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் 90 நிமிட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போது லூலா அவர்கள், பிரேசிலினுடைய பிரசிடெண்ட்டு, கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. அப்படி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் ரஷ்யா நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு காயினை உருவாக்கும். அது பிரிக்ஸுக்கான நாணயமாக நிச்சயம் இருக்கும். ஸோ ரஷ்யா அமெரிக்க உறவால் இங்கே பிரிக்ஸ் கூட்டமைப்போ பிரிக்ஸ் நாணயம் உருவாவதற்கான வாய்ப்போ குறைக்கப்படாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். இது ரொம்ப அலறி அடிச்சுட்டு கொடுத்த பேட்டியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்தியா இதை பற்றி சத்தமே இல்லை, எந்த விதமான பதிலும் சொல்லலை. அது மட்டுமல்ல, வெறும் 5 நாடுகளை உறுப்பினராக கொண்டு, ரைட்டா, 5 நாடுகளை உறுப்பினராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 10 நாடுகளை இப்போ உறுப்பினராக சேர்த்து மேலும் பல்வேறு நாடுகள் இப்போ இணையிறதுக்கான வாய்ப்பை பிரிக்ஸில் ஏற்படுத்தினாங்க. பிரிக்ஸ் பே அப்படின்லாம் ரஷ்யா பெருசாக உருவாக்குச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்க நாணயத்தை காப்பாற்றணும், டாலரை காப்பாற்றணும் அப்படின்னா ரஷ்யாவை வளைச்சி போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்தாங்க. சீனாவை வளைச்சி போட முடியுமானா முடியாது, தைவானோட பிரச்சனை இருக்குது. ஸோ சீனா அமெரிக்கா சொன்னால் கேட்காது. பட் ரஷ்யாவுக்கும் இப்போது அதிபராக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கும் இடையில் நல்ல நட்புறவு இருக்குது. ஸோ ரஷ்யாவை இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைப்பதற்கான பெரும் முயற்சி தான் புட்டின் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறது. புட்டினும் ஒன்றும் ரொம்ப நேர்மையற்ற மனிதர் கிடையாது, ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் உக்ரைன் போரை நீ நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாட்டோவில் உக்ரைன் உறுப்பினராக கூடாது, நியூட்ரலைசேஷனாக இரு, நீ தனித்து இயங்கு உக்ரைன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் உன்னைய பெருசாக ஆளுமையெல்லாம் செலுத்த மாட்டேன், ஆனால் நான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், அதில் நான் தெளிவாக இருக்கேன். கிரிமியா உள்ளிட்ட இப்போ நான் கைப்பற்றின 20 to 30% நிலங்கள் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுல ரஷ்ய அதிபர் புட்டின் தெளிவாக இருக்கார். ஸோ இந்த போரில் ஜெயிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தான் ஜெயிக்க போகுது. அமெரிக்காவால் உக்ரைனை தடுத்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியும், ஆனால் ரஷ்யாவை முழுமையாக அமெரிக்காவால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவிட்ட இருக்கக்கூடிய ஓர்ஷ்னிக் உள்ளிட்ட நியூக்ளியர் ஆயுதங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, இதை பிஸ்னஸ் டீலாக மாற்றுவோம் அப்படிங்கிற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதை யூரோப்பியன் யூனியன், நாட்டோ நாடுகள் ஈகோவாக எடுத்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இப்போ காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது யூரோப்பியன் யூனியனும் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் அமெரிக்கா சொல்கிறத ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு உக்ரைன் விஷயத்தில் யோசித்து பார்த்தா நல்லா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் 2025 இந்த இடம் தான் பெரிய அளவிலான ட்விஸ்ட்டாக மாறி நிற்கிது. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதை பார்த்து தான் பயப்படுறாங்க. இதை பற்றி பேசாமல் உக்ரைன் போரை பற்றியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ப்ராஜெக்ட் 2025 அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், ரைட்டா? இவங்க தான் உலகத்தினுடைய பண மதிப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க. ஒரு நாடு ரொம்ப பெரிய அளவில் கடன் சுமையால் தவிக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு கடன் கொடுத்து உதவும் ஐஎம்எஃப். வேர்ல்டு பேங்கும் அதே மாதிரி தான். எந்தெந்த நாடுகள்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்களோ அவங்களுக்கு பூரா உதவி செய்வாங்க. இந்த வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இடையில அந்த மாதிரியான பிரச்சனையில் தவிச்சப்போ காசு கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சப்போ காசு கொடுத்தாங்க. ஈவன் அர்ஜென்டினா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும்னா கூட அவங்க யாரை சார்ந்திருக்கணும்? வேர்ல்டு பேங்கையும் ஐஎம்எஃப்பையும் சார்ந்திருக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நாடுகளுடைய வரிசையில் கிரீஸும் இணைஞ்சிருக்கு, இங்கிலாண்டும் இணைஞ்சிருக்கு. ஆனால் இங்கிலாண்டில் தான் அமெரிக்காவினுடைய தங்கம் எல்லாமே கொண்டு போய் பாதுகாப்பு பெட்டத்தில் வச்சுருக்காங்க. இப்போது அந்த தங்கத்தை எல்லாத்தையும் நான் பார்வையிடணும் அப்படின்னு எலான் மஸ்கினுடைய டாகி டீம் கொண்டு போய் கேட்கும்போது, அந்த தங்கம் ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கிலாந்து மறுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் டாகி டீம் அப்படின்னா கையில் வச்சுருக்கக்கூடிய ட்ரம்ப்பு, நான் ஏன் தங்கத்தை நான் பார்வையிடுறதுக்கு நீ எப்படி வந்து அனுமதி மறுப்ப? அப்போது எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி எதுவும் தப்பு நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல இங்கிலாந்து அதுக்கு பதில் சொல்லாமல் உக்ரைன் போரை மையப்படுத்தி ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக $2.26 பில்லியன் கொடுத்து உதவி பண்ணுறேன்னு சைனையும் போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா என்ன பண்ணாங்க? ஆட்களை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போது வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிது. ஆனால் ரஷ்யா அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து நிறையா பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணுதே. அப்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு தொடர்ச்சியாக எந்த நாடுலாம் அமெரிக்காவை எதுக்குறோ அவன் தான் நல்லவன்ல சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போது புட்டினே கட் பண்ணிடுவாரா வடகொரியா அதிபர் அப்படின்னு கேட்டால், ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கில் உறுப்பினர் இல்லாத ஒரு நாடு எதுன்னு கேட்டால் அது வடகொரியா. தனித்து இயங்கக்கூடிய நாடு, எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை. எனக்கு வேர்ல்டு பேங்க்லாம் தேவையில்லை, ஐஎம்எஃப்பே தேவையில்லை, என் நாடை என்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு தனித்து இயங்கக்கூடியவர் தான் கிம். ஸோ அப்படிப்பட்டவர் தனியாக இயங்க முடியும் அப்படின்னா ப்ராஜெக்ட் 25 செயல்படுத்துறதுக்கு ஏன் நம்ம தனியாக இயங்க முடியாது? நம்ம எதுக்கு உலகத்தினுடைய 15% கரன்சி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்குக்கும் ஐஎம்எஃப்க்கு தான் கொடுத்து வச்சுருக்கோம். யூஎஸ்ஏடு கட் பண்ணதுனால பல ட்ரில்லியன் அமெரிக்காவினுடைய பணம் திரும்பி வந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் ஐஎம்எஃப்லையும் வேர்ல்டு பேங்க்லையும் 15% பணம், அதாவது யூஎஸ் லார்ஜ் கான்ட்ரிபியூட்டட் இன் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் $117 பில்லியன் வந்து உள்ளுக்குள்ளே கிடக்கு. இது எதுக்கு அங்கே போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா யோசித்ததோட விளைவு தான் இப்போது இந்த ப்ராஜெக்ட் 2025 கையில் எடுத்து வெளியில் வர்றாங்க. இங்கிலாண்டையும் தான் வைப்பு வச்சுருந்த அந்த தங்கத்தை வந்து கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் அமெரிக்கா இல்லாமல் அவங்களால செயல்பட முடியாது. அப்போ அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறதுக்கு உக்ரைன் போர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வழி. அப்போது டைரக்ட் வார் அப்படிங்கிறது அமெரிக்காவோட செய்ய முடியாதுங்கிறதுனால உக்ரைனை கையில் வச்சுக்கிட்டு இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய காய் நகரத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதில் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இப்போது கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி 5 ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அமெரிக்கா உட்பட, இந்த அமெரிக்காவை தவிர்த்து 5 ஐஸில் இருக்கக்கூடிய மீதி 4 நாடுகளுமே இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. கனடா, மெக்சிகோ, இந்த நாடுகள்லாம் 25% வரி விதிச்சிருக்காருல ட்ரம்ப், அதுக்கு எதிராக இப்போ காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. கனடா குறிப்பாக வந்து அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காஃபி வந்து வச்சுருப்பாங்க. அந்த காஃபியினுடைய பேரை வந்து இப்போ மாற்றிருக்காங்க, கனடிகானோ அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக கனடாவை அறிவிக்கக்கூடிய ட்ரம்பினுடைய முயற்சி தோல்வியடையும். கனடா மக்களுக்கு மறுபடியும் சத்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மெல்லாம் கனடியன்ஸ், வி ஆர் நாட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் இன்றைக்கி கனடா வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டுருக்கு. எலெக்ஷன் வரும், அதில் வந்து நல்ல தலைவர்கள் உருவானாங்கன்னா கனடாவை காப்பாற்றிக்க முடியும். இப்படி கிரீன்லாண்டு உள்ளிட்ட நாடுகளும் இதே கதி தான். வளைச்சு போடுறதுக்கான வேலையை பூரா அமெரிக்கா செய்யும் போது அது தடுத்து நிறுத்துவதற்கான பொறுப்பும் அந்தந்த நாடுகளுக்கு இருக்குது. இதே வேலையை தான் உக்ரைனும் செய்யுது. உக்ரைனுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய $500 பில்லியன் வந்து அதுக்காக
தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கனிமத்தையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா அந்த நிலம் கிட்டத்தட்ட சோமாலியாவுக்கு இணையாகிவிடும். ரஷ்யா என்ன சொல்லுது, நான் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய பகுதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு வகையான நியாயம். ஆனால் அமெரிக்கா 500 பில்லியனை கொடு அப்படின்னு கேட்காம எனக்கு 50% கனிமத்தை கொடுன்னு கேட்குறது தான் அந்த நாட்டை சோமாலியாவாக மாற்றுவதற்கான பெரும் திட்டம். உக்ரைன் அப்படிங்கிற நாடே இல்லாமல் போயிடும். அது பெரிய அளவிலான இயற்கை சீர்கேட்டையும் ஏற்படுத்தும். இந்த இடத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வீடியோவில் சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்பயுமே காம்ரேடு தான். ரஷ்ய அதிபர் புட்டின் எப்பயுமே கிங்கு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரஷ்யா கிங்காக இருக்கணும்னா இங்கே உக்ரைனுடைய அதிபரோ உக்ரைன் அப்படிங்கிற நாடோ தளபதியாக இருக்கணும். அதனால தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நாட்டோவில் சேர வேண்டாம் அப்படின்னு உக்ரைனை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒன்று, ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடிய தலைவர் உக்ரைனில் அதிபராக வந்தார்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அமெரிக்கா எடுக்கக்கூடிய பெரிய ஆயுதம் வந்து பிரிக்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் 2025 அப்படிங்கிறது. நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோர்த்து ஒரு முக்கோணத்தில் கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நான் சரியாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94443592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.